அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி மாதிரி தாங்க ஒரு சாப்பாடு செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூனு பட்டர் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து இதோடி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அடுத்து இதில் வந்து ஒரு 4 லவங்கம் சேர்த்துருக்கேன். இந்த அளவு பட்டை வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக ஜாவித்ரி, ஒரு ஸ்டார் பூ தரணும். இது பொரியணும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு பிரியாணி இலை, அடுத்து வந்து இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். நீள் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்து நல்லா இதையும் வதக்கிக்கணும். இதோடைய ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா வதங்கணும் எண்ணெயில் வந்து. இது வந்து நான் இந்த அளவு எல்லாம் ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூனுக்கு பெரிய ஸ்பூனு, 3 ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து புதினா இலை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் திரும்ப. அடுத்து இதில் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா வந்து சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே பிரியாணி மசாலா வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த பிரியாணி நான் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதுதான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து தக்காளி, மல்லி புதினா பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதே நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இல்லை உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கைப்பிடி இல்லை 3 கைப்பிடி முருங்கைக்கீரை. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வேகணும், வதங்கி வரணும் நல்லா. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு பாதி லெமன் வந்து நான் வந்து புழிஞ்சிக்கிறேன். புழிஞ்சிட்டு அடுத்து வந்து இப்போ வந்து தண்ணி வந்து அளந்து ஊற்றிடலாம். நான் வந்து 1/2 கிலோ அரிசியை வந்து ஒரு பாத்திரத்தில் அளந்துட்டு அதுக்கு 1க்கு 2 மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நான் வந்து 1/2 கப்பு தண்ணியும் ஒரு 1/2 கப்பு தேங்காய் பாலும் ஊற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வரணும். அதாவது கொதிச்சிடக்கூடாது. பொங்கி வரும்போது அரிசியை வந்து போட்டுறணும். இப்போ இது பொங்கி வருது. இப்போ அரிசியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு லேசாக கிளறி விட்டுட்டு அப்படி விட்டுடலாம். பாருங்கள், சாப்பாட்டில் வந்து தண்ணி எல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ ஒரு டைம் இதை கிளறி விட்டுட்டு விரட்டி விட்டுட்டு இதை வந்து ஃபுல்லாக தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு
மேலே கொஞ்சம் வெயிட் வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நான் ஒரு பாத்திரத்தை தண்ணி பிடிச்சி இது மேலே இப்படி வச்சிடறேன். சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்து நல்லா ரெடி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கடைசியாக நான் வந்து 1 ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா ஒன்று ஒன்றா நல்லா வந்திருக்குது. இது வந்து பிரியாணி வந்து எம்டி பிரியாணி. இதோடய ஒரு கபாபு, சிக்கன் கபாபு கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.